எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 98வது ஸ்தோத்திரம். 98வது ஸ்தோத்திரம் என்னன்னா, அக்ரூர பேசலோ தக்ஷோ ஷமினாம்பர. அக்ரூர பேசலோ தக்ஷோ தட்சிண ஷமினாம்பர வித்வத்தமோ பீதப்பய புண்ணியசிரவண கீர்த்தனக. அதாவது அக்ரூர பேசலோ தக்ஷோ தட்சிண ஷமினாம்பர வித்வத்தமோ பீதபய புண்ணிய சிரவண கீர்த்தனக. இதை எப்படி சொல்லணும்னா, அக்ரூர பேசலோ தட்சோ தட்சிண ஷமினாம்பர வித்வத்தமோ பீதபய புண்ணிய சிரவண கீர்த்தனக அப்படி சொல்லணும். சொல்லும்போது அக்ரூர பேசலோ தட்சோ தட்சிண ஷமினாம்பர வித்வத்தமோ பீதபய புண்ணிய சிரவண கீர்த்தனக அப்படி சொல்லணும். அக்ரூர பேசலோ தட்சோ தட்சிண ஷமினாம்பர வித்வத்தமோ விதவய புண்ணிய சிரவண கீர்த்தனக சொல்லணும். சொல்றதை அப்படி சொல்லணும். இதுல அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அக்ரூரன்றதுக்கு குரூரன்னா கோபம், குரூரமா இருக்குன்றமே. அதான் குரூரமா மூஞ்சிய காட்டுறான், குரூரமா மூஞ்சிய காட்டுறான் சொல்றோம்ல. அதான் நாய் உருமும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ண பாருங்க மூஞ்சிய, கோபம் தெரியும் அதுக்கு. அதான் குரூரன்னா கோபம், அக்ரூரன்னா கோபமே இல்லாதவன், கோபம் இல்லாத நிலைமைக்கு பேர் அக்ரூரன் பேர். அதான் அக்ரூரன் வந்து கோபமே இல்லாதவன். அதனால்தான் மகாபாரதத்தில் அக்ரூரர்னு ஒரு இதுவே இருக்கு. அக்ரூரருக்கு கோபமே வராதான். அக்ரூரர் வந்து கம்சனோட பிரதான இது படைத்தளபதி. கோபமே வராதான். கடமையை செய்யறதுல அவ்வளவு கடமையை செய்யறதுல அவ்வளவு அவருக்கு இது உண்டான், அவ்வளவு பொறுப்பானவர். அக்ரூரர் கோபமே வராதான். அதனால அது பேர் அக்ரூரன் பேர். குரூரன்னா கோபம், அக்ரூரனே கோபமே இல்லாதவன் அர்த்தம். பேசலன்னா பேசன்னா அழகு. அதனால சபேசன் பேர் வந்து பாருங்க, சபை ஈசன். பேசன்னா அழகு, அதிகமான அழகு உள்ளவன். பேசலன்னா அதிகமான அழகு உள்ளவன். பேசன்னா அழகு, பேசலன்னா அதிகமான அழகு உள்ளவன் அப்படி அர்த்தம். தக்ஷன்னா வேகம், ஸ்பீடுக்கு பேர் தக்ஷன் பேரு, வேகம் உள்ளவன். தக்ஷன்னா வேகம். இந்த தக்ஷன்றது வேகம் உள்ளவன், எதையும் வேகமா செய்யக்கூடியவன். அதாவது வேகமா ஓடி வந்து காப்பாற்றக்கூடியவன் அர்த்தம். இன்னொரு தக்ஷன்றது சாமர்த்தியம். தக்ஷன்னா வேகம்னு ஒரு அர்த்தம், சாமர்த்தியம்னு ஒரு அர்த்தம். இப்ப தக்ஷன்னா வேகமா வரக்கூடியவன், தக்ஷன்னா அதீத திறமைசாலி, சாமர்த்தியம். ரெண்டு அர்த்தம் இருக்கு, ரெண்டு மீனிங் இருக்குது. அடுத்து வந்து தட்சிணன்னா தக்ஷின்னா இனிமை, சாஃப்டா பேசுறது, சாஃப்டா சொல்றது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தக்ஷின் பேர். தட்சிணன்னா இனிமையானவன் அப்படின்னு அர்த்தம். இனிமையானவன் தக்ஷி. அடுத்தது வந்து தட்சிணன்றது வந்து அழிக்கிறது. சீனன்றது வந்து தட்சிணன்றதுக்கு வந்து ஒரு மீனிங் வந்து இனிமையானவன், இன்னொரு மீனிங் வந்து தட்சிண. சீனன்னா அழிக்கிறது, தட்சிணா ஒரு க்ஷண நேரம். அதாவது க்ஷணன்றது வந்து நொடியில பாதி நேரம், ஒரு நொடியில பாதிக்கு பேர் க்ஷணம்னு பேர். அதனால தட்சிணன்னா அதீத திறமைசாலி, எதிரிகளை அந்த நொடியில பாதி நேரத்துக்குள்ள, ஒரு நொடி போடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு சிட்டிங்க போடுற நேரத்துக்கு முடிப்பேன்னு பாருங்க. அதுவும் இல்லை, அதுலயும் பாதி நேரத்து அந்த இதை முடிச்சுடுவான், திறமைகளை அழிப்பவர், அந்த சக்தி உள்ளவரான். அதான் தட்சிண. ஷமினாம் வர, ஷமின்னா பொறுத்துக்கிறது, சமிச்சுக்கணும்னு சொல்றாங்க. சமிச்சுக்கணும்னு சமிக்கணும்னா பொறுத்துக்கணும்னு அர்த்தம், மன்னிச்சு கேட்டது. ஷமின்னா பொறுத்தல். ஷமினாம்பரன்னா சிறந்த தன்மைக்கு பேரு நாம்பரன் பேர். நாம்பரன்னா சிறந்த தன்மை. ஷமினாம்பரன்னா பொறுமையில் சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வித்தன்னா வித்தை. தமோன்னா அதிகமா இருக்கிறது பேர் தமோன்னு பேரு. தமோன்னா தவா இருக்கிறது, தமோன்னா அதிகமா இருக்கிறது. வித்தத்தமன்னா வித்தைகளில் அதிக அறிவு உள்ளவன்.
வித்தைகளை பற்றிய அறிவு, அதிக வித்தைகளை பற்றிய எல்லா வித்தைகளையும் தெரிந்தவன், அதிக வித்தை பற்றிய அறிவுகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். வீத பெயர், வீதன்னா யானை. கஜேந்திரனுக்கு வீதன்னு ஒரு பேர் உண்டு. வீத பய, யானைக்கு ஒரு பயம் இருந்தது இல்லையா? அந்த முதல்ல காலை பிடிச்ச உடனே யானை பயந்து போய் தானே கத்திட்டு பெருமாளை கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் கூப்பிட்டது, அப்பதானே கூப்பிட்டுது கஜேந்திரன் கூப்பிட்டது இல்லையா? கஜேந்திரன் கூப்பிட்டப்பதானே பெருமாள் ஓடி வந்தார். அந்த அந்த பயந்தது இல்லையா அந்த யானை, அதுதான் அந்த பயத்தை போக்கிறவனா வீத பய. கஜேந்திரன் என் யானையின் பயத்தை போக்கியவன். அது அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், வீதன்னா வீதன்றது வந்து சம்சார சாகரம். அதாவது இந்த இதுல பிறந்து இந்த மனுஷ ஜென்மம் எடுத்து இதுல அனுபவிக்கிறதுக்கு பேரு வீதன்னு பேரு. வீத பயம், அதுல ஒரு பயம் இருக்கு இல்லையா? இந்த சம்சார சாகரத்துல ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த பயத்தை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம் வீத பயம். புண்ணிய சிரவண கீர்த்தனகா, புண்ணிய சிரவண கீர்த்தனகா எல்லாம் ஒரே பேரு. புண்ணிய சிரவண கீர்த்தனகான்றதுக்கு ஒரே பேரு. புண்ணியம்னா புண்ணியம், சிரவணம்னா வாய்க்குள்ளேயே மந்திரங்களை உச்சரித்தது, அதான். கீர்த்தனைனா இசை. ஆக மந்திரங்களை வாய்க்குள்ளே உச்சரித்து கொண்டு இசையாக பாடுபவர்களையும் மோட்சத்துக்கு, மந்திரத்தை வாய்க்குள்ளே உச்சரிப்பவர்கள் யாரு? வேதத்தை உச்சரிப்பவர்கள், வைத்தியர்கள் வேதம் உச்சரிப்பாங்க. அவங்களையும் மந்திரத்தை அது மாதிரி சொல்லாத இசையா பாடுறவங்களுக்கு இசை கலைஞர்கள். அவங்க வந்து பெரும்பாலும் மந்திரத்தை சொல்றவங்க, வேதத்தை சொல்றவங்க பிராமணன் தான். அதனால பிராமணர்களையும் அதே மாதிரி மந்திரத்தை இசையாக பாடுபவர்களையும், இதுதான் இந்த இசையாக பாடுபவர்கள் யாரு? எந்த அந்தணர்களும் வந்து மந்திரத்தை இசையா பாடினதில்லை. அதுதான் அவங்க வந்து அவங்க வந்து அந்தணர் இல்லாதவர்கள் தான். இன்னைக்கு அரையர்னு சொல்றோம் இல்லையா? அரையர் சேவன்னு ராப்பத்து பகல் பத்து பாடுறாங்களே அவங்க. அது மாதிரி மந்தனார் இவர் இது யாரு நம்ம நிறைய வாழ்வார்கள் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. திருப்பாடாழ்வார், அதே மாதிரி அந்த இவர் அந்த நம்பிகளோட ஒரு கதை ஒன்று சொன்னேன், பெரிய நம்பிகளோட மாரணையர் நம்பி, இவங்கெல்லாம் வந்து இசையா பாடுறவங்க, இசையா பாடிட்டு போறவங்க கடவுளை. அவங்க பிராமணர்கள் அல்லாதவர்கள். ஸோ அவங்களையும் காப்பாத்திருக்காரு. அதுதான் புண்ணிய சிரவண கீர்த்தனை. புண்ணியம் வந்து புண்ணியத்தை கொடுக்கணும். புண்ணியத்தை யார் கொடுப்பாரு? சிரவணம் பண்றவங்களுக்கும் கொடுப்பாரு, கீர்த்தனம் பண்றவங்களுக்கும் கொடுப்பாரு. அப்ப பிராமணர்களுக்கும் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கிறவர்னு அர்த்தம் அந்த இடத்துல. புண்ணிய சிரவண கீர்த்தனை இசைக்கு, அதாவது வாய்க்குள்ள மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கும், இசையாக பாடி தன்னை போற்றுபவர், தன்னை புகழ்பவர்களுக்கும் மோட்சத்துக்கு வழிகாட்டி அழைத்து செல்வோம்னு அர்த்தம். உத்தாரணன்னா உத்திர துறவி. தாரணன்றது மேம்படுத்துது. அவங்களுக்கு வந்து துறவிகளுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கறது தான் அது உத்தாரணன்னா. உத்திர துறவிகள். தாரணன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவையை அறிந்து அவங்களுக்கு கொடுக்கறது. துறவிகள் என்ன தேவை கேட்பாங்க? மோட்சத்தை தான் கேட்பாங்க. அதான் அவங்க துறவிகளுக்கு மோட்சமாகிய மேலுலகை அளிப்பவன் அப்படின்னு அர்த்தம். உத்தாரணம் வந்து அடுத்ததுக்கு போயிட்டு போகுது. சாரி, இது 99ஆம் ஸ்லோகம். இதோட அவ்வளவுதான். புண்ணிய சிரவண கீர்த்தனகோட முடிஞ்சு போச்சு. சாரி, புண்ணிய சிரவண கீர்த்தனகோட இந்த நாமங்கள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நேற்று வந்து 914 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு அக்டோபர் 915, 916 பேசல, 917 தக்ஷ, 918 தட்சிண, 919 சமினாம்பர, 920 வித்தோத்தம, 921 வீரமய, 922 புண்ணிய சிரவண கீர்த்தனக. ஆக 922 வரைக்கும் இன்னைக்கு பார்த்துட்டோம். இதுல இருந்து 915 இருந்து 922 வரைக்கும் 8 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம 98 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. இன்னும் 10 தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தது மட்டும் 8 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 98 ஸ்லோகங்கள்ல 922 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.